அந்த அப்பத்தாவுக்கு அந்த கேரக்டரு ராதிகாவுக்கு திடீர்னு உடம்பு செல்லாமல் போயிருது. 3 மகன்களும் மருமக பேச்சை கேட்டு பொண்டாட்டி பேச்சை கேட்டு அம்மாவை தனியாக விட்டுறாங்க. மகள் தான் அந்த அம்மாவை கவனிச்சு வராங்க. அப்போ அந்த அம்மா திடீர்னு உடல்நல குரல் ஏற்பட்டு படுத்துடுறாங்க. எப்போ வேணாலும் இறந்துடலாம், இழுத்துட்டு கிடக்கு அப்படின்னு ஊரே கொண்டாடுது. ஒரு சாவை ஊரே எதிர்பார்த்து காத்திருக்கேன்னா வட்டி கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டாம், எது கொடுத்து வச்சாங்களோ அடகு பொருள்லாம் திருப்பி கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லி ஊரே கொண்டாட ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் மருமக வந்து பேண்டு வாத்தியங்களோட பறையை சொல்லி வந்து இறங்குறாரு. அடித்து கொண்டாடுவோம்டா அப்படின்னு சொல்லி ஒரு 25 பவுன் நகை போட சொன்னாங்க, 22 பவுன் தான் போட்டிருக்காங்க. இன்னொரு 3 பவுனை தந்தாதான் பொண்டாட்டியை கூட்டு போவேன்னு சொல்ல நீ முதல்ல 22 பவுனை கொண்டு வா, அதுக்கப்புறம் இந்த 3 பவுனையும் சேர்த்தாருன்னு சொல்லி மருமகனை அசிங்கப்படுத்தி அனுப்ப மருமகன் எப்படா மாமியார் சாவா அந்த 3 பவுனையும் ஆட்டையை போட்டு போட்டு மருமகன் பேண்டு வாத்தி இறங்குறாங்க. 3 மருமகளும் செத்தாங்கன்னா வீட்டை பிரித்து வாங்கலாம், இடத்த பிரித்து வாங்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் நகை இருக்குது அதையும் எட்டு போலான்னு சொல்லி மருமகள் வந்து இறங்க இழுத்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அவங்க வந்து கையை ஆட்டி